கொங்கு தமிழ் தவழும் கோவை மாநகரத்தில் வெள்ளலூரில் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்த அருள்மிகு தேனீஸ்வரர் திருக்கோவில். கரிகாலச் சோழனால் கரூர் முதல் முட்டம் வரை புகழ்பெற்ற 36 சிவன் கோயில்களை உருவாக்கினார். அதில் இதுவும் ஒன்று. அரசனுக்கு விருமத்தி தோஷம் பிடித்தது. அதை போக்க குரத்தியிடம் குறிகேட்டு கொங்கு நாட்டின் மக்களை குடியேற்றி கோயில்களை கட்டி திருப்பணி செய்தால் விருமத்தி தோஷம் நீங்கும் என கூறியதால் அதன்படி கரிகாலச் சோழன் தன் பரிவாரங்களுடன் சேரன் சமய முதலி, கந்தூரி, ரங்கப்ப செட்டி ஆகியோருடன் கொங்கு நாட்டிற்கு புறப்பட்டான். கரூரில் தொடங்கி ஊர்களை உருவாக்கி சிவன் கோயிலை தோற்றுவித்து வெள்ளலூரை வந்தடைந்து அங்கு கோயிலை கட்ட வனத்தை அழைத்து சுத்தம் செய்தபோது சுயம்புவாக ஒரு லிங்க திருமேனியை கண்டனர். அங்கேயே கோயிலை கட்டி குளங்களை வெட்டி கோட்டை மற்றும் பேட்டை ஆகியவற்றை உருவாக்கினான். தேனீக்கள் வழிபட்ட ஈஸ்வரன், எனவே தேனீஸ்வரர் என அழைக்கப்பட்டார் எனவும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். தேன் என்றால் இனிமை, ஆனந்தம் என்ற தத்துவ பொருள் கொண்டதாலும் இவரை தேனீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமாகாதவர்கள் இங்கு இவரை வழிபட்டால் விரைவில் திருமணமாகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாள் அன்று சூரியன் தேனீஸ்வரர் மீது படுவது இங்கு மிகச் சிறப்பு. சிவாய நம.